அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கோட கருத்து பதிவு பார்த்தீங்கன்னா, மாரல் எத்திக்ஸ். மாரல் எத்திக்ஸ் அப்படின்னு என்னன்னா, ஒரு வாழ்க்கையுடைய நடைமுறை நெறிமுறைகள். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது. அதாவது ஒன்று வீட்டில் கற்றுக் கொடுக்கணும், பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கணும், இல்லை இந்த சமுதாயம் கற்றுக் கொடுக்கும். நம்ம பழகுற இடத்துல பெரியவங்க நல்ல ஸ்காலர்ஸ் கற்றுத் தரதை பார்த்து பார்த்து கற்றுக்கலாம், இல்லை அவங்க கற்றும் கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா, பொதுவாக நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் கேளுங்க. பொது இடத்துல ஒரு முக்கியமாக ஒரு குடும்பத்திலே சரி, ஒரு பெரியவங்க பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க குறுக்க பேசக்கூடாது. ரெண்டாவது, யார் பேசினாலும் ஃபஸ்ட்டு அதை அமைதியாக கேட்க பழகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கருத்தை சொல்லணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒருத்தருக்கு நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டயல்டு கால்ஸ் தான் இல்லைங்களா? இப்போ ஃபோன் எடுத்தாலே வீடியோ காலிங் எல்லா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஒரு கால் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க எடுக்கலைன்னா விட்டுடணும். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் கழித்து தான் திரும்ப கால் பண்ணணும். ரொம்ப எமர்ஜென்சி, ஒரு உயிர் காப்பாற்றணும், ஒரு திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டு அப்படின்னா அப்போ நீங்கள் கால் பண்ணுறது தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது இல்லை 5வது விஷயம், வெளி இடங்களில் பொது இடங்களில் பொதுவாக எல்லோரும் இருக்கும் பொழுது பேச்சு நாகரிகத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அசிங்கமாக பேசுறது, 4 பேர் கேட்குற மாதிரி மற்றவங்கள மட்டமாக திட்டுறது, அதாவது அவங்க அம்மாவை, அவங்க சகோதரிகளை அசிங்கமான முறையில் பேசி அவங்கள காயப்படுத்துறதா நினச்சிக்கிட்ட அசிங்கமாக பேசுறது, கேவலமான நடத்தையில் வந்து நடந்துக்கிறது. அதாவது நல்ல பள்ளிக்கூடத்தில் படித்த குழந்தைங்க, நல்ல ஆசிரியர்கிட்ட படித்த பசங்க யாருமே கேவலமாக முதல்ல பேச மாட்டாங்க, மனசாட்சிக்கு விரோதமாக பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பெரியவங்களாம் இருக்கும் பொழுது கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது. பெரியவங்க இருக்கும் பொழுது கால் நீட்டி உட்காரக்கூடாது. அடுத்தது நிறைய பேர் இருக்கும்போது கால் ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மற்றவங்க தன்னை பார்க்கணும் அப்படின்றதுக்காக சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்குன்றதுக்காக கத்தி பேசுறது, ஊவான்னு கத்துறது, இதெல்லாம் நல்லது கிடையாது. சமுதாயத்திலும் சில கோட்பாடுகள் இருக்குது, சமூகத்தில் எப்படி வெளியில் நடந்துக்கணும்னு சில வரமுறைகள்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கேவலமாக திருமணம் ஆனவங்க ஆகாதவங்க ரீல்ஸுன்ற பேரில் நான் நல்லவங்களை பற்றியோ இல்லை அவங்க தெளிவான போடுற வீடியோஸை பற்றியோ பேசலை. நான் தெளிவாக சொல்கிறது, நம்மளோட மாரல் எத்திக்ஸ் தெரிஞ்சவங்க யாருமே இவ்வளோ அசிங்கமாக பண்ண மாட்டாங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் சரி, சமுதாயமும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஹேவ் சம் மாரல் எத்திக்ஸ், வேல்யூஸ், அதை குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. அப்போ தான் நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்கின திருப்தி நமக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.